ஹலோ மக்களே. ஸோ உண்மையாலுமே விஜய் சார் வந்துட்டு ஜனநாயகன் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டு படமே தேவையில்லம்மா, இதுவே ஒரு படம் மாதிரி இருக்குன்ற மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னையிலேருந்து அந்த ஓட்டு எண்ணுறப்பலேருந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சிஎம் ஆகிறதுல எவ்வளோ ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு எல்லோரும் சிஎம்மாக பதவியேற்றாங்க விஜய் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று சட்டப்பேரவையில் எல்லோரும் வந்துட்டு பதவியேற்றாங்க. ஸோ அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் ட்விஸ்ட்டு. ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு அங்கே எடுக்கிற ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃப்ரேமில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே ஏடிஎம்கே டிஎம்கே அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரேம் ஒவ்வொன்றும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.